நமஸ்காரம். நாம் பொதுவாக வழக்கத்தில் சில வார்த்தைகளை, சொற்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் அதுதான் பொருளா என்று பார்த்தால் அப்படி இல்லை. இதுல வேடிக்கையாக பயன்படுத்துகிற சொற்கள் இருந்து வினையாக பயன்படுத்துகிற சொற்கள் வரை அடங்கும். ஒரு சில சொற்களை மட்டும் கூறுகிறேன். பிரமாதமா பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு, கச்சேரி ஓஹோன்னு இருந்ததுனால் பிரமாதமா பாடினார்ங்கிறோம். ஆனா உண்மையில் பிரமாதம்னால் கவனக்குறைவு என்று பொருள். கண்ணன் கீதையில சொல்லும் போது நித்ரா, ஆலசிய, பிரமாத என்னும் 3 குறைகளை எடுக்கிறார். நித்ரா தூக்கம், ஆலசியம் சோம்பல், பிரமாதம் கவனக்குறைவு. ஒருத்தன் அதர்மத்தில் ஈடுபடுகிறான்னால் கவனக்குறைவால் ஈடுபடுகிறான், அது தமோ குணத்தால் ஏற்படுவது என்றெல்லாம் கண்ணன் கூறுகிறார். ஆனா நாம ரொம்ப நன்னா இருந்ததுங்கிற பொருளில் பிரமாதம் என்ன சொல்லை பயன்படுத்திடுறோம். அது கூடாது. எதேச்சையா வந்தேன், எதிர்ச்சையா வந்தேன் அப்படின்னு ஒரு சொல் சொல்றோம். அதாவது நாம திடீர்னு நினைத்து கொண்டு வந்தோம், நாம எதிர்பாராதவர்கள் திடீரென்று வந்து விட்டனர், அவ்வளவுதான் அதுக்கு பொருள் படுகிறது. ஆனா யஸ்ய கஸ்யசித் இச்சா எதிர்ச்சா என்று சொல்லுவர். யஸ்ய கஸ்யசித், அந்த ஒருவனுடைய, யாரோ ஒருவனுடைய இச்சையாலே நாம் வந்திருக்கிறோம். இது நம்ம இச்சையால இல்ல, நாம திடீர்னு பிளான் பண்ணி வந்துடல, ஒருத்தர் எதிர்பார்ப்பு சொன்னதுக்காகவும் நம்ம போகல, என்னன்னே தெரியல, பகவத் சங்கல்பம், அதனால வந்துட்டோம். பெருமான் நினைத்தார் வந்தோம்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப அந்த நினைவு நம்ம கையில இல்லாமல் நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தியினுடைய கையில இருந்ததுனால் எதிர்ச்சையா வந்தோம்னா அவருடைய இச்சையாலே வந்தோம், அவருடைய விருப்பத்தால வந்தோம்னு பொருள். இன்னொரு சொல் கேவலம் அப்படின்னு பயன்படுத்துறோம். ரொம்ப தாழ்ந்த, மோசமான, ரொம்ப கேவலமா பேசிட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கேவலாங்கிற வடமொழி சொல் அது பொருள் இல்லை. கேவலம்னா மட்டும், ஒன்று மட்டும், தனி என்றுதான் பொருள். கேவலம் அவர் வந்தார் என்றால் அவர் மட்டும் வந்தார்னு அர்த்தம். கேவலம் இதை கொடுத்தேன்னால் அதை மட்டும் கொடுத்தேன்னு அர்த்தம். அப்ப உண்மையா பார்த்தா அது தாழ்ந்தன்னு அர்த்தம் இல்லை, ஒன்று மட்டும் என்று பொருள். கைவல்யார்த்தி, கேவலன் என்று ஆத்மாக்களே ஒரு வகை சொல்லுவார்கள். உலக இன்பத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டா அவன் ஐஸ்வர்யார்த்தி. மோட்சத்துக்கு போய் பெருமானோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா அவர் பகவல்லாபார்த்தி, பகவான விரும்பணும், அடையணும்னு ஆசைப்படுறவர். கைவல்யார்த்தி அப்படின்னு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கேவலன். அவர் தாழ்ந்தவர்னு அர்த்தம் இல்லை, உலக இன்பத்தை ஆசைப்படுறவரை விட ரொம்ப உயர்ந்தவர். ஆனா பின்ன ஏன் கேவலன்னு சொல்றோம்னால் ஆத்மா ஆத்மாவையே அனுபவித்துக் கொள்ள வேணும் என்று, கேவலன ஒன்று மட்டும், ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கணும் நினைக்கிறவர். அதனாலதான் கேவலன் கைவல்யார்த்தின்னு சொல்லுகிறோம். ஆரியன்னு ஒரு சொல், திராவிடன்னு ஒரு சொல். அந்த ரெண்டும் சுமார் ஒரு 60-65 வருஷங்களாக இஷ்டப்படி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆரியர்கள்னால் வட இந்தியர்கள், அல்லது ஏதோ கைபர் போலன் கணவாய் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து பாரத தேசத்துக்குள் நுழைந்து விட்டவர்கள், முக்கியமா அந்தணர்கள் என்கிற கருத்து நிறுவுகிறது. அப்படி அல்ல. ஆரிய ஆரியன் பலமுறை ராமனை பற்றி விழிச்சொல் ராமாயணத்தில் வருகிறது. ராமன் அந்தணரே அல்லர், அவர் க்ஷத்ரியர். ஆரியங்கிற சொல் உயர்ந்தவன், பூஜிக்கத்தக்கவன். யார் ஒரு சிறந்த பண்பாளன், அவனுடைய பண்புகள் குணங்களை நினைத்தால் நம்ம ரொம்ப உயரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மனம் சிறகடித்து பறக்குமோ, அப்படிப்பட்ட பண்பாளரைத்தான் ஆரிய என்று சொல்லுவார்கள். அது தெற்குத்திக்காரராகவும் இருக்கலாம், வடதேசத்துக்காரராகவும் இருக்கலாம், அந்தணராகவும் இருக்கலாம், அந்தணர் அல்லாதவராகவும் இருக்கலாம். அதனால ஆரியன்னு சொன்னால் உயர்ந்தவர், பூசிக்கத்தக்கவர், பண்பால் உயர்ந்தவர் என்றுதான் பொருள்.
அதே திராவிடன்னு சொன்னால் தமிழ் இனத்தவர்கள், அந்தனர் அல்லாதவர்கள் என்கிற கருத்து நிலவருகிறது. தப்பான கருத்து. திராவிடம்ங்கிறது தமிழ் மொழியை குறிக்கும். திராவிட தேசம்ங்கிறது தமிழ்நாட்டைத்தான் குறிக்கும். இதிலே திராவிடன்னு சொன்னால் மொத்தம் சவுத் ஜோன், தென்னிந்தியா, கர்நாடகம், கேரளம் எல்லாம் சேர்த்தான்னு பார்த்தால் இந்த சொல் பாகவத புராணத்தில் அப்படி பயன்படுத்தப்படவில்லை. பக்தி தன் கதையை கூறுகிறாள். இது பாத்ம புராணத்தில் இருக்கிறது. நாரதரிடத்தில் தான் ஆறு எங்க பிறந்தேன்னு பக்திங்கிற பெண் பேசுகிறாள். உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திங் கர்நாடகே கதா, நான் பிறந்தது திராவிட தேசத்தில், கர்நாடகத்தில் வளர்ந்தேன். அப்படின்னா திராவிடம் வேற கர்நாடகம் வேறேன்னு ஆறுது பாருங்க. அப்ப திராவிட தேசம்னா தமிழகம்னு பொருள். தமிழகத்தில் அந்தணர்களும் இருக்கலாம், கத்திரியர்களும் இருக்கலாம், வைசியர்களும் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அனைவருமே திராவிடர்கள் தான். மேலும் இப்போ திராவிட வேதம்னு சொல்றோம், அது தமிழ் வேதம். அப்ப திராவிடங்கிறதுக்கு தமிழ்னு தான் பொருள் கொள்ள வேண்டும். அதுக்கு அந்தணர் அந்தணர் அல்லாதார் பேச்சில்லை. அத போல ஆரியங்கிறதுக்கு அந்தணர் அந்தணர் அல்லாதார் பேச்சில்லை. வட இந்தியா தென்னிந்தியா பேச்சும் கிடையாது. ஆரியன உயர்ந்தவர், பூசிக்கத்தக்கவர், அவ்வளவே கொள்ள வேண்டும். அதனாலே சொற்களை நாம தப்பு தப்பா அர்த்தம் பண்ணி கொண்டு அதன்படி பயன்படுத்தி கொண்டு வரக்கூடாது. அதனுடைய உண்மையான பொருள் என்ன, ஆனால் அது எப்படி திரித்து சொல்லப்பட்டு வருகிறது என் அடியார்கள் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.